நம்ம ஊர் மத்தி மீன் மாதிரி இருக்க இந்த மீன் பேர் தாங்க மொய்க்கோ. இப்போ இதோட ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு இப்போ இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள், தனியாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், லெமனு இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஊற வைக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு, ஊற வச்சா. இந்த கொஞ்சம் ஃபிஷ் வந்து நான் ஃபீனிஷ் ஸ்டைலில் செய்கிறதுக்காக நான் வந்து நிறுத்திட்டேங்க. ஃபீனிஷ் ஸ்டைலில் இந்த ஃபிஷ்ஷை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் வந்து கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, இது கூட வந்து பெப்பரு அண்ட் தென் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக தாங்க வச்சுருக்கணும். இது கூட வந்து கொஞ்சம் பட்டர் வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஃபீனிஷ் பீப்புள்ஸ் வந்து ஆயிலை காட்டிலையும் வந்து பட்டர் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹீட்டட் பேனில் வந்து இந்த பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம வச்சுருக்க மீனை வந்து இந்த பவுடரில் வந்து கொஞ்சம் வந்து நான் 2 பக்கம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு பேனில் வந்து போடணுங்க. ஏன் இந்த மீன் எல்லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளில் வந்து போட்டு வச்சுருந்தேங்க. அவ்வளோதாங்க, இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புன்னு போட்டு இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபீனிஷ் ஸ்டைலில் இந்த மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து செய்யறதுக்காக நம்ம ஊற வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் ஆயிலில் ஊற்றி 2 பக்கம் போட்டு பெரட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபீனிஷ் ஸ்டைல் அண்ட் இந்தியன் ஸ்டைலில் மொய்க்கோ ஃபிஷ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த சேனல் வளர்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.